ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் டிரைவிங்கிறது வந்து அவ்வளோ ப்ரீஸாக இருக்கும். அப்படியே எல்லோரும் நின்று வழி விடுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குது பெங்களூரில். இப்போ கிராஸ் ஆகிற வரைக்கும் டர்ராக இருக்குமே. 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு 1000 தான் போகுது. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், இன்றைக்கி வந்து நம்ம மேக்னெட் ட்ரைவ். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக பெங்களூரில் இருக்கோம். இதுதான் நம்ம தங்கிட்டு இருக்கிற புது அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட்டை காட்டல, ஆனால் பார்க்கிங் காட்டுறேன். கார் ரொம்ப அழுக்காக இருக்குது, கண்டுக்காதீங்க. போயிட்டு தான் வாஷ் பண்ணோம். அங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக நம்ம ட்ரிப்பு போயிட்டு வந்த பிறகு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸ்மால் ஆக்சிடென்ட்டு. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லைனா இதுக்கப்புறம் வரும். எங்கே ஹீட்டே ஆகலையே, நல்லா இருக்கே வெதரு. ஆனால் தூசி பாரு, ஏரியா அந்த மாதிரி தூசியாக இருக்குது. ஆமாம், காரே அழுக்கு. நம்ம வந்து இப்போ புதுசாக வீடியோ எடுத்துருக்கிற ஏரியா வந்து இதுனா ஏரியா பேர் ஹொரமாவு. இதுதான் ஹொரமாவு ரோடு. அகாரா ஹொரமாவு அகாரா. ராஜநல்லையா லேஅவுட்டா? எத்தனை பேர்? இதுதான். ஆமாம், வந்த புதுசில் ஏதோ ரொம்ப தூரம் உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் வெளியே போனால் மெயின் ரோடு வந்துடுது. வா, கிறிஸ்மஸ் நல்லா செட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் டிரைவிங்கிறது வந்து அவ்வளோ ப்ரீஸாக இருக்கும். அப்படியே எல்லோரும் நின்று வழி விடுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ எல்லோரும் காம்படிட்டிவாகவே ஓட்டுறாங்க. நீ முதல்ல போறியா, நான் முதல்ல போகிறேன்னா, இந்த மாதிரி தான் இருக்குது. வழியே விட மாட்டேங்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தெரில. சும்மா ஆடு அப்ரூவ்டு நம்ம அப்ளை பண்ணிருக்க மாட்டோம், அப்ரூவ்டு ஒன்று போடுவாங்க. எப்படிலாம் ஏமாற்றி லோனு கொடுக்குறது. இந்த இமெயிலில் ஓப்பன் பண்ணாத. HDFCலேருந்தே வருதா? பாரு, சும்மா போட்டிருக்க போகிறானுங்க. செக் பண்ணு, கால் பண்ணி. இதில் பண்ணாத, அவனுக்கு கொடுத்த நம்பரு கால் இதெல்லாம் எதுவும் பண்ணாத. Click on the attachment provided with this email and you will be prompted for your password. The password is 8 characters. உன்னோட first 4 letter of your application இருந்துச்சுனா அந்த applications போய் செக் பண்ணு. நம்ம கஸ்டமர் சர்வீஸ் உன்னோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கால் பண்ணி கேளு. நம்ம கேக்கலாம். லோன் ஸ்கேமா இருக்கும். இந்த ஊர்ல கூட ஸ்கேம் நிறைய கால்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. மெசேஜஸ் நிறைய வண்டி இருக்குல்ல, 23BH நம்பர் போர்டில் பெங்களூரில் நிறைய பேருக்கு கம்பெனி கார் கொடுக்குது போல். ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குது பெங்களூரில். ஸ்கார்பியோ கூட செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4x4 செம்ம ஹைட்டு. லெஃப்ட் எடுத்தோம்னா ராமூர்த்தி நகர். நம்ம பெங்களூர் சிட்டியில் மட்டும் வேலூர்லேருந்து வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் guys. அதில் நம்மளோட MID பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாறினே இருக்கும். ஆவரேஜ் பாருங்கள் 11 தான் காட்டுது மைலேஜ் சிட்டிக்குள்ளே பெங்களூர் டிராஃபிக்கில்.
பண்ணாலே வந்து இதுவா இல்லை வேறு ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா அந்த கார் எடுத்துன்னு போயிடுறது. வேறு வண்டி இல்லைனா தான் இதை எடுக்கிறது. ஆமாம் கைஸ், ஸோ போன ட்ரைவ் வீடியோவுக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதை யூஷுவல் வீடியோவை விட பெட்டராக இதில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் போட்டவங்களுக்குலாம், லைக் பண்ணவங்களுக்குலாம். ஸோ நான் நிறைய இனிமேல் இந்த மாதிரி பிஓவி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இல்லை போடுறேன். ஏன்னா எனக்கும் அது பிடிச்ச வேலை ட்ரைவ் பண்ணுறதுன்றது. ஆல்சோ ரொம்ப அதுக்கான ஆடியன்ஸும் வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேக்னைட்டுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சேர்ந்தீங்க. மேக்னைட் வீடியோஸ் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பேர் மேக்னைட்டுக்காகவே உள்ளே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இனிமேல் நிறைய மேக்னைட் ட்ரைவ் பிஓவிஸு, இதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் போடுறேன். ஸோ ஏன்னா அதை பார்க்க தான் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. பட் அப்புறம் அப்பப்போ டிஃப்ரெண்ட் கார்ஸை ஓட்டி அதோட ட்ரைவ் பிஓஸையும் போடுறேன். ஓ மை காட், நாங்கள் பாரு தொங்க விட்டுருக்கானுங்க. தெரியுதா மேலே? அப்படியா? ஓ மை காட் கைஸ், அங்கே பாருங்க எப்படி தொங்க விட்டுருக்காங்க மேலே. இது கீழே போனால் எப்பட்றா இப்போ கிராஸ் ஆகிற வரைக்கும் டர்ராக இருக்குமே. ஸ்பீட் பிரேக்கர் வேறு எக்ஸாக்டாக அந்த இடத்துல. தாத்தா வேற பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறாரு. கிராஸ் பண்ணிட்டோம், நல்ல வேலை. உயிரை கையில் பிடிச்சின்னு ஓட்டுறதா இருக்கு. பெங்களூரில் ட்ரைவ் பண்ணுறதுன்னா பிளான் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். காலையில் ஈவினிங் எடுக்கக்கூடாது. இந்த மதியம் டைமில் அட்லீஸ்ட் ஒரு மூவிங் டிராஃபிக் இருக்கும், அதில் போயிடலாம். இன்னொன்று கூலான மைண்ட் செட், காமான மைண்ட் செட் வச்சுக்கணும். டென்ஷனே ஆகக்கூடாது. எவனா லூஸு மாதிரி ஓட்டினாலுமே டென்ஷன் ஆகாமல் ஓட்டணும். ஓ இந்த பக்கம்லாம் மெட்ரோ கட்டின்னு இருக்காங்க போல். இன்னொரு எத்தனை வருஷம் ஆகும்? 3 வருஷம் 2 வருஷம் நம்ம ஏரியாவுக்கு மெட்ரோ வந்துடும். ஆமாம், அங்கங்கே ட்ரீஸ் பார்க்க முடியுது. ஆமாம் ஆமாம், ஏரியா ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, நிறைய பில்டிங்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க, மெட்ரோ இருக்குது. அதனால் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. நம்ம காரை வெளியேருந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு டஸ்ட்டு. போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும், இல்லை நானே நிற்க வச்சு கழுவிட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ பார்க்கணும், அதுதான். 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு 1000 தான் போகுது வியூ. லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க கூட சம்டைம்ஸ் லாங் வீடியோலாம் தௌசண்ட்ஸில் தான் போகும். ராமூர்த்தி நகர், ஹொய்சல நகர் சிக்னல், அது மேலே ராமூர்த்தி நகர் சிக்னல். இங்கேருந்து ரைட் எடுத்து போனால் தான் மாமா வீடு. லெஃப்டில் ட்ரெயின் போகுது. ஸோ நம்ம மேக்னைட் பார்த்தீங்கன்னா 4,381 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்குங்க இது வரைக்கும் வாங்கி. அதில் லாங் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் எடுக்கல. திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலும் கரெக்டாக போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சூரியநெல்லியும் கரெக்டாக போயிட்டு வந்தோம். ஓகே,
வாஸ் லாங் ட்ரிப், 2000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப். மெட்ரோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா? காரு எடுக்க தோணல. இப்போது ஆட்டோ பிடிச்சி மெட்ரோ கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு மெயினான பிளேஸ்க்கு போயிட்டு யாரி வெயிட்டிங் டைம்ல இல்லையா உனக்கு ஆட்டோக்கலாம்? வந்துடும். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. அதுதான் 2-3 பேராக போனால் மேபி. டிராஃபிக் பார், எவ்வளோ வண்டிங்க போகிறேன். கச்சா மச்சான்னு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது. பென்னிகனஹள்ளி மெட்ரோ மேலே. ஆனால் ஜனங்களும் மெட்ரோ நல்லா எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே கூட்டமாக இருக்குது. மதியம் 12-1 மணிக்கு போனாலுமே செம கூட்டம். நான் முன்னெல்லாம் வந்து என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா சென்னையில் தான், பெங்களூர் கிடையாது. நாங்கள் பெங்களூர் வரத்துக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு பிடிக்காது சொல்லப்போனால். ஹரிக்கும் பெங்களூர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கும் பெங்களூர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அது அப்பப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரும், தண்ணி பிரச்சனை, லாங்குவேஜ் பிரச்சனை, அது இதுன்னு. அப்புறம் டிராஃபிக், மெயினாக இந்த டிராஃபிக்கு. அப்புறம் வந்து சென்னையில் வந்து பீச் இருக்குது, நம்ம பீச்சுக்கு போயிட்டு நல்லா பழகணுங்க. இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்னாலே என்னன்னே எதுவுமே பெருசாக இருக்காது. சிட்டியை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் நிறையவே இருக்குது. எல்லாமே பேஸ்ட் ஆன் பூஸ் இல்லை, மாலு. செலவு பண்ண தான் வைக்கும் அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம். உங்களை நீங்கள் சம்பாதிக்கிறத எங்கேயே செலவு பண்ணுவீங்க. ஏன் என்னடா பண்ணுறாரு அவரு? ஏன்பா இங்கே லெஃப்ட் ஏறி நிற்க வைக்கிற? இல்லை லாரி லெஃப்டில் ஏறுறோம். ஸோ நாங்கள் ஜாப்னு வந்தாலே ப்ரெஃபர் பண்ணுறது சென்னை தான். சென்னையிலேருந்து பழகிட்டோம். ஆனால் இப்போது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பெங்களூர் வரும்போது வந்தால் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி வெளியூரில் ஏலியனாக ஃபீல் ஆகும். லாங்குவேஜ் பிரச்சனை, லாங்குவேஜ்னால கூட நம்ம இங்கிலீஷும் பேச முடியாது போய் டீ கடையில். ஐ மீன் ஜென்ரலாக இப்போ இங்கிலீஷும் எல்லாத்துலேயும் பேசினுக்க முடியாது. இங்கே ஹிந்தி பேசுவாங்க, இல்லை கன்னடா பேசுவாங்க. கன்னடா பேசுகிறவங்க மோஸ்ட்லி தமிழ் புரிஞ்சுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலுமே அந்த லைட்டாக ஒரு லாங்குவேஜ் பேரியர்னாலே நாங்கள் பெங்களூர் யோசிப்போம். ஆனால் இப்போ வந்து ஓகே அடாப்ட் ஆகிடலாம் அப்படின்ற ரீசன் என்னன்னா, அதை விட ஏலியனான ஒரு ஊரில் போயிருந்துட்டு வந்தோம். வெளிநாட்டில் போயிட்டு கனடாவில் 1 வருஷம் இருந்துட்டு, 2 வருஷம் நான் 1 வருஷம் இருந்துட்டு, அது இன்னும் கொஞ்சம் அந்த ஊர்லேயே சர்வை பண்ணிட்டோம். அந்த மைண்ட் செட்டு அதுக்கப்புறம் எந்த ஊர்லனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அதனால் இங்கே பெங்களூர் வந்துட்டோம். இங்கேயும் அடாப்ட் ஆகிக்கலாம், ஈஸி தான். அங்கே கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி தான் அப்படின்ற மாதிரி. அங்கேயே ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அந்த ஏலியனாக ஃபீல் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அடாப்ட் ஆகிடுச்சு 1 இயர் இருந்து. ஸோ அதனால் பெங்களூர் வந்துட்டோம். ஆல்சோ இங்கே கம்பெனியும் கிடச்சிச்சு நல்லா. பெங்களூரில் நிறைய கம்பெனி இருக்குது. அதனால் ஊர் சுற்றத்துக்கும் பிரச்சனை இல்லை. ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்குது. ஸோ அதனால் பெங்களூர் வந்துட்டோம். சென்னையில் இப்போ யாரும் இல்லை சொல்லப்போனால். இப்போ சென்னைக்கு போனால் சென்னையில் யாரும் கிடையாது. என்னோடய ஆஃபீஸ் பழைய கொலீக்ஸ் தவிர்த்து வேறு யாரும் கிடையாது சென்னையில். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் டிராஃபிக் எப்படி நிற்குது. இது ரொம்ப நார்மலு. அதான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துடணும். பைக்கில் வரலாம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளும் பார்த்துட்ருக்கேன். சைக்கிள் ஒன்று வாங்கணும். ஆனால் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது ரோட்டில். ஆக்சுவலி நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்து நடந்தால் அவ்வளோ எங்களால் ரோட்டில் நடக்கிறோம், எங்களால் டிராஃபிக் ஆகுது பின்னாடி. நம்ம ஒதுங்கி வழி விடுற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஹைவே ஏறிட்டோம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் சிட்டி டிரைவ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன் இதுக்கப்புறம். சிட்டி டிரைவ், பெங்களூரில் சிட்டி டிரைவ்லாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். See you guys in the next video. Bye.
இங்கிலீஷ் கார்டு